இந்தியா இங்கிலாந்து இடையே நடைபெற்று வந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டம், அந்த ஆலோசனையானது கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இந்தியா இங்கிலாந்து இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்னென்ன மாதிரியான பலன்களை இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கும் என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்திய ஜவுளி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம், இந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் 3 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்தியாவுக்கு ஏற்படும்? இது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் க்ரௌத்துக்கு. என்ன காரணம்னா, குளோபலாக ட்ரேட், கூட்ஸ் ட்ரேட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பல நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் வருட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1 or 2% தான் இருக்கும். ஸோ அப்போ வளர்ச்சி அடையாமல் அதெல்லாம் வளர்ந்த நாடுகள் அந்த லெவலுக்கு தான் க்ரோ ஆக முடியும். இந்தியா மாதிரி 7% 10% க்ரோத் கூட்ஸ் ட்ரேடில் அங்கெல்லாம் இருக்காது. அப்போ என்ன நம்ம தொழில் முனைவோருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, இன்னொரு நாட்டிலிருந்து நம்ம பிஸ்னஸை கேப்சர் பண்ணுறது தான் நமக்கு வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அதற்கு இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் மிக மிக உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக இங்கிலாந்துடன் மிக நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நமது அரசாங்கம் கடந்த 3-4 மாதங்களாக மிக கடுமையான முயற்சியை எடுத்து நிறைய டிஸ்கஷன்ஸு, நிறைய கன்சல்டேஷன்ஸு, இண்டஸ்ட்ரியோடையும் கன்சல்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அரசாங்கம் அதோடைய முயற்சி பாராட்டுக்குரியது. ஏன் இந்த எஃப்டிஏ ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பேஸ் எஃப்டிஏவா நாங்கள் நினைக்கிறோம். இதிலிருந்து அடுத்தது மிகப்பெரிய எஃப்டிஏ யூரோப்பியன் யூனியனுடன் நடப்பதற்கான வாய்ப்புக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். ஏன்னா இதில் ஒரு மாடல் செட் பண்ணிட்டோம். என்னென்ன கூட்ஸ் நம்ம சலுகைகள் கொடுக்கலாம், இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறது தான் யூரோப்பியன் யூனியனுடைய எஃப்டிஏவுடைய மிகப்பெரிய பலனை இந்தியாவுக்கு கொடுக்கும். பொதுவாக நம்ம ஒரு 12-13 பில்லியன் டாலர் அளவிற்கு யூகேக்கு நம்ம இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல வளர்ச்சி பெறும். உதாரணமாக நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறோம், ஃபார்மா பண்ணுறோம், டெக்ஸ்டைல்ஸ் அதிகமான அளவில் ஏற்றுமதி பண்ணுறோம். இது எல்லாமே இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நமக்கு வரிகள் குறையும் பொழுது நம்மளுடைய போட்டித்திறன் அதிகரித்து மற்ற நாடுகளிலிருந்து, குறிப்பாக சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம், பங்களாதேஷிலிருந்து நாம் இதுவரைக்கும் அவர்கள் பெற்று வந்த சலுகையை நம்ம இந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலமாக சமநிலைப்படுத்தப்படும் பொழுது நமக்கான ஏற்றுமதி வாய்ப்பு மிக அதிகமாக அதிகரிக்கும். குறிப்பாக லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் மாதிரி விஷயங்களில் இது ஒரு நல்ல தாக்கத்தை எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ எவ்வளோ டேக்ஸ், இங்கிலாந்துக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளவு டேக்ஸ் இருக்கு, இப்போ இந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தமால இந்த டேக்ஸ் இல்லை அப்படின்ற நிலை என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கு ஏற்பட்டிருக்கு? பொதுவாக எஃப்டிஏவுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா, இரு நாடுகளும் உட்கார்ந்து பேசி வரி விகிதங்களை, இறக்குமதி வரி விகிதங்களை குறைத்து கொண்டே வருவது. ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள்ள 90% ஐட்டம்ஸ் 0 டியூட்டி கொண்டு வந்துருவாங்க. அப்போ நமக்கு அங்கே காம்படிட்டிவ்னஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, யூகே வருடத்தில் ஒரு 19 to 20 பில்லியன் டாலர் அளவிற்கான டெக்ஸ்டைல் குட்ஸ், அப்பேரல், ஹோம் டெக்ஸ்டைல் இதை அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த இறக்குமதியில் உதாரணமாக சைனாவுடைய ஷேர் 21% இருக்கிறது. பங்களாதேஷுடைய மார்க்கெட் ஷேர் 18% இருக்கு. நம்முடைய ஷேர் 5% இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. கடந்த 5-6 வருடங்களாக இந்த ட்ரெண்ட் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக கோவை, திருப்பூரிலிருந்து நம்ம ஒரு டிஷர்ட் நம்ம யூகேக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா 10-12% வரி நமக்கு விதிக்கப்பட்டு வந்தது. பங்களாதேஷ் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி என்ற ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு 0 டியூட்டி. இப்போ நீங்கள் 150 to 170 ரூபாய்க்கு ஒரு கார்மெண்ட் ஏற்றுமதி செய்யும் பொழுது அதில் 12% அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 10 ஒரு 13% எபிட்டா மார்ஜினில் தான் இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும். அப்போ ஒரு டியூட்டியே 12% அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பு. அதையும் தாண்டி நம்முடைய போட்டித்திறனால் ஒரு 5% சந்தையை நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு, நம்ம ஏற்றுமதி பண்ணாலும் அது டிஷர்ட்டுக்கு 0, பங்களாதேஷ்க்கும் 0.
ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும்பொழுது இந்தியா வந்து ஒரு ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன். எப்போவுமே இங்கிலாந்து வந்து இங்கே அதிகமாக வாங்குறத விரும்புவாங்க. இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் போகும்போது நம்ம அதை ஏற்றுமதி இன்னைக்கு வந்து நம்ம $1 பில்லியன் பண்ணுறோம், $1.2 பில்லியன் பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் முயற்சி எடுத்தால் அதை வந்து இரட்டிப்பாக்க நம்ம 5% மார்க்கெட்டை வந்து 10% உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 நாடுகளிலிருந்து 3 நாடுகளிலிருந்து இந்த பிசினஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஒன்று வந்து சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஏதோ அமெரிக்கா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் பல நாடுகள் அந்த கான்சென்ட்ரேஷனை குறைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க, யூகே உட்பட. ஸோ சைனாலிருந்து ஒரு பிஸ்னஸ் நமக்கு கேப்சர் பண்ணலாம், பங்களாதேஷ்லேருந்து பண்ணலாம். கம்போடியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி கிடையாது. அவங்க வந்து ரா மெட்டீரியலுக்கு எல்லாம் நூல்லிருந்து எல்லாத்துக்கும் வெளி மாநிலத்தில் மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஸோ எல்லா நாடுகள்ல இருந்தும் ஒரு 5% சந்தையை நாம் வந்து ஈஸியாக கைப்பற்றலாம். இதுல இருந்து பலன் எப்படி கிடைக்கும்னா எல்லா துறைக்குமே பயன்படுத்தும். அப்பேரல்ல வந்து $1 பில்லியன் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு நூல் தேவை அதிகரிக்கும், பருத்தி நூலின் தேவை, பாலிஸ்டர் நூலின் தேவை அதிகரிக்கும், ப்ராசஸிங் யூனிட்ஸுடைய யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் அதிகமாகும், புது முதலீடுகள் தேவைப்படலாம். எப்பவுமே இந்த மாதிரியான புது பிஸ்னஸ் வரும்போது ஒரு 10-15% ஆர்டர்களை வந்து இருக்கிற கெப்பாசிட்டி வச்சே நம்மளால பண்ண முடியும். பட் அதற்கும் மேலே நம்ம இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ யூரோப்பியன் யூனியன் FTA வருது, யூஎஸ் கூட எந்த டைமில் வேணாலும் நம்மளுடைய வர்த்தக ஒப்பந்தம் முடியலாம்ங்கும் போது நேச்சுரலாக புது ஃபேக்ட்ரிஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இங்கிலாந்து வந்து வரிகளை குறைத்திருக்கக்கூடிய நிலையில் எப்படி அமெரிக்கா போன்ற நாடுகள் வரியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ நிறையா எல்லா நாடுகள் மீதும் அதிகப்படியான வரியை அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் ஒரு சாதகமான சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு 90 days டைம் கொடுத்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகள் கூடயும். இது வந்து ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சரல் மூவ் ஃப்ரம் அமெரிக்கா. ஒரு 70 நாடுகள் இப்போ பேசிட்டு இருக்கு. முதல் முறையாக நேற்று யூகேவோட அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அரசாங்கம் வந்து யூகேவோட நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள FTA பண்ணியிருக்காங்க. 10% பேசிக்காக நிறைய பொருள்களுக்கு அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற விஷயத்தை 10% நிறுத்தி அவங்களோட வர்த்தக ஒப்பந்தம் முடிஞ்சிருக்கு. வியட்நாமுக்கு வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 10% டைமை வந்து நாங்கள் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், பட் குயிக்காக வந்து நம்ம டிஸ்கஷனை முடிச்சு FTA கன்க்ளூட் பண்ணலான்னு அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. முதல் முறையாக ஒரு இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. சைனாவும் யூஎஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்கல. பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள், அதே மாதிரி இன்ட்ரீம் ரிலீஃபாக வந்து சைனாவுடைய டாரிஃபை குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கு. ஸோ பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து உதாரணமாக ஒரு 4 நாடுகள் அமெரிக்க அரசுடன் உடனடியாக ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் 4 நாடுகள் இருக்கு. ஒன்று வந்து யூகே, அது நேற்று முடிந்து விட்டது. இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான், இந்த 4 நாடுகள் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இதை ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய ஒரு காமன் ட்ரேட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல உறவு இருக்குது. 2 பேருமே ட்ரேட் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் 1 மாத காலத்தில் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ற விஷயம் முடிவுக்கு வருகிறது. அதற்குள் இந்தியாவுடைய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி எய்தர் நம்ம 0 டாரிஃபில் இருப்போம் சில குட்ஸ்க்கு, அல்லது அந்த மினிமம் டாரிஃபான 10%ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது. 2027 கார்பன் டாக்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து இந்தியா மீது விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த உலோகப் பொருட்களுடைய விலை வரியெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? இது வந்து இந்த சஸ்டைனபிலிட்டியை நோக்கி வந்து பல அரசாங்கங்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. யூரோப்பியன் யூனியன் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, இங்கிலாந்து தனியாக பண்ணுறது. இது வந்து ஒரு லாங் ரோப் உள்ள ஒரு விஷயம். இது வந்து உடனடியாக அமலுக்கு வரும். சில சமயங்களில் அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரி ஆல்சோ வந்து அதுக்கான எக்யூப் ஆகிட்டு இருக்கிறத மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இதில் வந்து இது வந்து ஒரு சிறிய சப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த உற்பத்தி முறைகளை கையாளுவதற்கான ஒரு விஷயத்தை தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பொதுவாகவே பையர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளையன்ஸ் வந்து இருக்கணும், நிறைய அந்த ட்ரேசபிலிட்டி இருக்கணும், சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு சரியான திட்டமிடுதலுடன் இதை அணுகணும் அப்படின்னா
இந்த யூரோப் அல்லது யூகே கொண்டு வரக்கூடிய திட்டங்களிலிருந்து நம்ம பெனிஃபிட்டையே பெற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த எஃப்டிஏ தமிழக தொழில்துறைக்கு என்ன மாதிரியான சாதகங்கள்லாம் இருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு ஏதாவது உதவி இல்லை அரசு தரப்புலேருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஆக்சுவலாக வந்து தமிழகம் வந்து 40% ஆயத்தாடை ஏற்றுமதி இந்தியாவில் செய்யுது. ஸோ எனி பெனிஃபிட் இந்தியன் அப்பரல் செக்டருக்கு வரும்போது அது நேச்சுரலாக தமிழ்நாட்டுக்கும் அந்த 40% இம்பேக்ட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து குறிப்பாக திருப்பூர், கோவை பகுதிகளில் வந்து அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூகேக்கு ஆல்ரெடி இருக்குது. நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பையர்ஸை ஹேண்டில் பண்ணி. அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்க்ரிமெண்டல் பிஸ்னஸ் இப்போ நம்ம யூகேக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் இது ஒரு நல்ல தருணம். இவ்வளோ ஒரு ஸ்டார்ஸ் அலைன் ஆகி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்து இந்த ஆட்டோமேஷன் இதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி உற்பத்தி சார்ந்த சலுகைகளை அளிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம். மாநில அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு மேஜர் சேலஞ்ச் வந்து லேபர் தான், ஒர்க்கர் வந்து அவைலபிலிட்டி, அட்ரிஷன். ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சில இண்டஸ்ட்ரியில் தமிழக அரசாங்கம் மீண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹொசூர்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரசாங்கம் கூட்டு முயற்சியுடன் செய்து கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2-3 விதங்களாக அதை மாடல் பண்ணணும். ஒன்று வந்து ஒரு நிறுவனம் தானாகவே அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்டல் வந்து உருவாக்குது அப்படின்னா அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம். முதலீட்டு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் அந்த காஸ்ட் பர்டனை அந்த கம்பெனிக்கு குறைக்கலாம். அல்லது சிறு நிறுவனங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காமன் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கான திட்டம் வந்து ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி டெக்ஸ்டைல் செக்டருக்கும் அப்பேரல் செக்டருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம அந்த அட்ரிஷனை குறைத்து இந்த ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற சவாலை வந்து மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர் மூலமாக அல்லது நம்ம ஊர்லேருந்தே கிராமப்புற பகுதிகளிலிருந்து இங்கே வந்து தங்கி வேலை செய்பவர்கள் மூலமாக, ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இந்த ஸ்டேயிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்பேரல் துறைக்கென்று டிஸ்கஸ் செய்து இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸோட ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தலாம். வரியில்லா வர்த்தகம் இந்தியா இங்கிலாந்து இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இது ஏற்றுமதி துறைக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தொழில் முனைவோர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் இது அதிகப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற சூழலில் மத்திய மாநில அரசுகள் இந்த தொழில்துறை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் இந்த ஏற்றுமதியை அதிக அளவில் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செய்ய முடியும் என்பது தொழில்துறையினரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.